ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த புக்கோ இல்ல கூகுளோ இல்ல சாட்ஜிபிடி எது எடுத்தாலும் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். யூஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். எந்த ஒரு புக்கோ இல்ல எது எடுத்தாலும் ஒரு பிளாக் ஆஃப் கோட் யூஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் இல்ல யூஸ் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இப்படின்ற ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்லயே ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்கு. பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷனா இப்போ நம்ம ஜாவாலே ஆல்ரெடி நம்மளுக்காக ஃபங்க்ஷன் எழுதியே வச்சுட்டாங்க, குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றது நம்மளோட பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ல வரும். அதே இப்போ நான் ஒரு யூசர், எனக்கு வந்து இப்போ வரவங்களை வெல்கம் பண்றதுக்கு ஒரு கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நான் எப்பலாம் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து அப்போ அது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதுறது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளா பார்ப்போம். எக்ஸாம்பிளா நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இதுவே நம்மளுக்கு ஒரு இதுதான் என்னன்றது ஃபங்க்ஷன் தான். என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். அதாவது இது ஒரு ஃபங்க்ஷன் என்ன பிளாக் ஆஃப் கோட் டு பெர்ஃபார்ம் டாஸ்க். இது என்ன டாஸ்க் பண்ண போறது, நமக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற டாஸ்க் பண்ண போகுது. இதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதிருப்பாங்க, இது வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகணும்னு. சோ நம்மளோட சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இது அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம அரேல வந்து நிறைய டிராவல்ஸ் பண்றதுக்கு ஃபார் லூப்ல அரே டாட் லென்த் அப்படின்றத யூஸ் பண்ணிருப்போம். இந்த லென்த்ன்றது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம லென்த்துக்குன்னு தனியா ஒரு ஃபங்க்ஷன்லாம் இதுல நம்ம இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி பில்ட்-இன் இருக்கு, அதை நம்ம அவைலபிளா யூஸ் பண்ணிக்கிறோம்.